நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் 25/11/2014 கார்த்திகை 9 செவ்வாய்க்கிழமை பகல் 2:51 வரை திருத்திகை திதி, பின்பு சதுர்த்தி. பகல் 12:32 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்று ராகுகாலமானது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சுப ஓரையில் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை சுப ஓரை நேரங்களில் சுப முயற்சிகள் மேற்கொண்டால் சாதகமான பலன்கள் உண்டாக்கும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று சந்திராசிரமம் இருப்பதனால் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். எளிதில் முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து கடன்கள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சிலருக்கு பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகி புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சூரியன் 4 இருப்பதால் தொழில் வியாபார ரீதியாக தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு இருப்பதனால் பேச்சில் நிதானமாக இருந்தால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, வல்லமை, அனுகூலங்கள் உண்டாகும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, பண உதவி செய்வது போன்ற விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் எந்தவித நெருக்கடியும் எளிதில் எதிர்கொள்ள முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் பலமாக அமைய பெற்று உடன் சுக்கிரன் இருப்பதும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் தாராள பண வரவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதம் ஏற்படலாம். மற்றபடி எந்த விதத்திலும் கெடுதிகள் இல்லை. சனி 2இல் இருப்பதால் பேச்சில் நிதானமாக இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, வயதில் மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம், உயர்வுகள், அனுகூலங்கள், பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்.
சந்திரனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது. அதனால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை குடும்பத்தில் வீண் செலவுகளை குறைப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் 10 சூரியன் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள், தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலை உண்டாக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். திருமண வாழ்க்கை என்பது யாருக்கு இளம் வயதில் நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி சில தகவல்கள் கூற உள்ளேன். ஒருவர் பிறக்கின்ற நேரத்தை குறிப்பதுதான் ஜனன ஜாதகமாகும். அந்த ஜாதகமானது சாதகமாக அமைந்து விட்டால் இளம் வயதில் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாக்கும். தகுந்த வயதில் தக்க வயதில் கல்யாணம் யாருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சார்ந்த சமூகத்துக்கும் சார்ந்த இடத்திற்கும் வாழக்கூடிய சுற்றுச்சூழலையும் சார்ந்த விஷயமாகும். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 18 வயசு 20 வயசுல கூட கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 24 ஆச்சு. அப்புறம் திருப்பி இப்போ டிலே ஆகி 27 28 ஆகுது. அதாவது திருமண வயது என்பது ஜோதிடத்தை சார்ந்ததில்லை. அவங்க என்ன சமுதாயத்தை சார்ந்து இருக்காங்களோ, சமூகத்தை சார்ந்து இருக்காங்களோ, குடும்ப பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கு. திருமண வாய்ப்பானது ஜாதக ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டா ஈஸியா திருமணம் நடந்துரும். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல தோஷங்கள் இருந்துட்டா, தோஷங்கள்னா பாவகிரகங்களால பாதிக்கப்பட்டு இருந்துட்டா, அந்த தக்க வயதில் அவங்க முயற்சி எடுக்கிற வயசுல கல்யாணம் நடக்கிறதுக்கு தடங்கள் உண்டாகும். இதனை பத்திலாம் நிறைய தகவல்கள் இருக்கிறது. வருகின்ற நாட்களில் இதை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக பேசுறேன்.